நண்பர்களே, ஒரு கேள்வியுடன் இந்த வீடியோவை தொடங்கலாம். நீங்கள் கடைசியாக எப்போது அன்புக்காக ஏங்கினீர்கள்? ஒரு மெசேஜுக்கு பதில் வரவில்லை என்பதற்காக, ஒரு அழைப்பு திரும்ப வரவில்லை என்பதற்காக, அல்லது ஒருவன் மாறிவிட்டான் என்பதற்காக உள்ளுக்குள் உடைந்து போன அந்த தருணம் எது? உண்மை என்னவென்றால், இந்த உலகத்தில் மிக அரித முடியாது. அது போலவே அன்பு இருந்தால் வரும், இல்லையென்றால் போகும். இந்த உலகத்தில் அதிகமாக உடைந்தவர்கள் யார் என்றால், அதிகமாக அன்பு கொடுத்தவர்கள்தான். அவர்களின் தவறு என்னவென்றால், தங்களை விட மற்றவர்களை அதிகமாக நேசித்தது. அவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவளுக்கு கஷ்டம் வரக்கூடாது, அவன் என்ன நினைப்பான் என்று நினைத்து கொண்டே தங்களையே மறந்தவர்கள் இன்று மனதுக்குள் வெறிச்சோடி நிற்கிறார்கள். சாணக்கியர் ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறார். ஒரு மனிதன் தன்னை மதிக்க கற்றுக்கொள்ளும் நாளில்தான் இந்த உலகம் அவனை மதிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் இந்த உலகம் உங்களை பயன்படுத்தி தூக்கி எறியும். அன்பை யாரிடமும் தேடும் மனிதன் மெதுவாக அடிமையாக மாற ஆரம்பிக்கிறான். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை நேசிக்காத வரைக்கும் யாரும் உங்களை முழுமையாக நேசிக்க மாட்டார்கள். நீங்கள் உங்களை வெறுத்து கொண்டு, உங்கள் காயங்களை மறைத்து கொண்டு, உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்து கொண்டால், உங்களை நேசிக்க வருகிறவர்கள் கூட ஒரு கட்டத்திற்கு மேல் உங்களை லேசாகத்தான் எடுத்துக்கொள்வார்கள். பலர் சொல்வார்கள், என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று. ஆனால் உண்மையான கேள்வி இது: நீங்கள் உங்களை புரிந்து கொண்டீர்களா? உங்கள் மனதை நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்களா? உங்கள் எல்லைகளை நீங்கள் பாதுகாக்கிறீர்களா? வேண்டாம் என்று சொல்ல தெரிந்து கொண்டீர்களா? இல்லையென்றால் மற்றவர்கள் புரியவில்லை என்று குறை சொல்லுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அன்புக்காக உங்கள் எல்லைகளை ஒருபோதும் மீறாதீர்கள். அன்புக்காக அவமதிப்பை சகிக்காதீர்கள். அன்புக்காக உங்கள் சுயமரியாதையை விற்பனை செய்யாதீர்கள். அன்புக்காக உங்கள் மன அமைதியை அடகு வைக்காதீர்கள். யாரோ ஒருவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்களை உடைக்க வேண்டிய நிலை வந்தால், அவன் அந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மனிதனே அல்ல. அன்பு ஒரு ஆற்றை போன்றது, அது ஓட வேண்டும். கட்டாயப்படுத்தப்பட்டால் அது சுத்தத்தை இழந்து நாற்றமடிக்க ஆரம்பிக்கும். உண்மையான அன்பு கேட்காமல் வரும், வலிக்க விடாது, உங்களை குறைக்காது. உங்களை சந்தோஷப்படுத்தும் இடத்தில் இருங்கள், உங்களை சந்தேகப்படுத்தும் இடத்தில் நிற்காதீர்கள். அன்பை உன்னிடம் தேடு என்றால் தனிமையில் இரு என்ற அர்த்தமில்லை. அதற்கான அர்த்தம் இது: உங்கள் மனதை நீங்கள் கவனிக்க வேண்டும், உங்கள் வலியை நீங்கள் மதிக்க வேண்டும், உங்கள் சிறிய வெற்றிகளை கூட நீங்கள் கொண்டாட வேண்டும். நீங்கள் உங்களுக்கே ஒரு நல்ல நண்பனாக மாற வேண்டும். நீங்கள் முழுமையாக இருந்தால்தான் யாரோ ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அவர் உங்களை நிரப்ப வரமாட்டார். உங்கள் வாழ்க்கையை உங்களுடன் பகிர வருவார். அதுதான் ஆரோக்கியமான உறவு. நீங்கள் அதிகமாக அன்பு கொடுத்துவிட்டு அதையே திரும்ப எதிர்பார்த்தால் அங்கேயே தோல்வி ஆரம்பமாகிறது. அன்பு என்பது வியாபாரம் அல்ல. நான் இதை செய்தேன், நீ அதற்கு இதை செய்ய வேண்டும் என்ற கணக்கு போட ஆரம்பித்தால் அது அன்பே இல்லை. நீங்கள் உங்களை நேசிக்க கற்றுக்கொண்டால் தேவையில்லாதவர்கள் தானாக விலகுவார்கள். உங்களை மதிப்பவர்கள் மட்டுமே தங்குவார்கள். நீங்கள் தனிமையில் இருந்தாலும் உடைய மாட்டீர்கள், கூட்டத்தில் இருந்தாலும் தாழ்வாக உணர மாட்டீர்கள். இதுதான் உண்மையான வலிமை. நண்பர்களே, அன்பு இல்லாத இடத்தில் நீங்கள் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்பு கிடைக்கவில்லை என்றால் அதை உன்னிடமே உருவாக்குங்கள். உங்களை நீங்கள் நேசியுங்கள், உங்களை நீங்கள் மதியுங்கள், உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அப்பிறகு பாருங்கள், இந்த உலகம் தானாகவே உங்களை தேடி வரும். இந்த வீடியோவை பார்த்து நான் யாரிடமோ அன்புக்காக அதிகமாக ஓடிவிட்டேன் என்று உங்களுக்கு தோன்றியிருந்தால் கமெண்டில் பகிருங்கள். இந்த வீடியோ ஒரு மனசுக்காவது தெளிவு கொடுத்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு வாழ்க்கையை பேசும் உண்மையான கருத்துடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்பை தேடாதீர்கள், அன்பாக மாறுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்கு.